वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்டுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்சதே. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அறிவு உள்ளவனாக, அதாவது க்ஷேத்ரஜன் என்று சொல்லப்பட்டதான ஜீவாத்மா இருக்கானே, சேதனன், சேதனன்னா அறிவுடையவன், அறிவுடையவன் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேதனன்னா உயிருடையவன் இல்லை, சேதனன்னா அறிவுடையவன் இல்லையா? இப்படி அறிவுடையவனாக கீழே எந்த ஜீவன் குறிப்பிடப்பட்டானோ அப்பேற்பட்டதான அந்த ஜீவாத்மாவுடைய சொரூபத்தை நீ மேலே 6 ஸ்லோகங்களினாலே நிரூபணம் பண்ணுறார். 5 ஸ்லோகங்களினாலே ஜீவனை சாட்சாத்கரிப்பதற்கு, அதாவது ஜீவனை அறிவதற்கு, அனுபவிப்பதற்கு என்னென்ன குணங்கள் வேண்டும் என்பது அமானித்துவம் அரம்பித்துவம் என்று ஆரம்பித்து சொல்லப்பட்டது. தற்பொழுது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சால் தானே. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கந்தவதி பிருத்திவி என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. பிருத்திவி, அப்பு, தேஜ, வாயு, ஆகாசம் என்று 5 பூதங்கள் சென்ற உபன்யாசத்தில் பார்த்தோம் நாம். அதில் பிருத்திவி பூமி, அந்த பூமிக்கு என்ன குணம்? கந்தவதி என்று சொல்லுவார்கள். கந்தவதினா பூமியில் வாசனை உண்டு. லைட்டாக தூரல் போட்டதுலாம் உடனே மண் வாசனை வருதுன்னு சொல்கிறாள் இல்லையோ.
சந்தன மரம் இருக்குது, வாசனை இருக்குது. சென்ட் வாசனை வருது. அப்புறம் வேறு ஏதோ சிலதெல்லாம் வாசனை வருது. எல்லாத்துக்குமே பிருத்திவியினுடைய சம்பந்தம் உண்டு. அதாவது பூமியினுடைய சம்பந்தம் பெற்ற எல்லாவற்றுக்கும் மனம் உண்டு. அதனால தான் இந்த தேகத்திற்கு மனம் இருக்குது. அந்த பாடியோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்படின்றா, இல்லை சில பேர் அப்படின்றா. இதெல்லாம் என்ன? பிருத்திவி. இதெல்லாம் கந்தம் இருக்குது, தேகத்தில் கந்தம் இருக்குது. அது நீ சோப்பு போட்டாலும் சோப்பு போட்டாலும், பவுடர் பூசினாலும் பவுடர் பூசி காட்டாலும், டியோடரண்ட் அடிச்சினாலும் டியோடரண்ட் அடித்து காட்டாலும் தேகத்திற்கு ஒரு வாசனை உண்டு. அந்தந்த தேகத்திற்கு ஒரு கந்தம் உண்டு. கந்தவதி பிருத்திவின்னு லட்சணம் தெரிஞ்சுட்டு பூமியை தெரிஞ்சுக்கணும். அப்போ பிருத்திவிக்குள்ள கந்தம் இருக்குது. அக்னியில் கந்தம் உண்டா? அக்னியில் கந்தம் உண்டா? கிடையாதுல்ல. நெருப்பு எரியறது சுவாமி, எரியிற நெருப்புக்கு வாசனை உண்டா? நீங்கள் இதை அழகாக புரிஞ்சுக்கணும். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபா, அத்யவ் பிருத்திவி இருக்கா? இந்த உபனிஷத் வாக்கியம் எல்லாருக்கும் தெரியும். ஆகாஷாத் வாயுனா சப்த குணகம் ஆகாஷம். ஆகாசத்தில் ரூபம் இருக்கா? ஆகாசம்னா ஸ்பேஸ்னு அர்த்தம், வருமா ஒரு கேப்னு அர்த்தம். அதில் ரூபம் கிடையாது. அடுத்தது அதில் இன்னொரு விசேஷம் உண்டு, சப்தம், சவுண்ட். அந்த சவுண்டானது, நான் இப்போ பேசுகிறேன், உங்களுக்கு சவுண்டு வருது. இப்போ சவுண்டுனால தான், ஆகாசம் இருக்கிறதால தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. டெலிவிஷன் எதனால் வருது? சிக்னல் எங்கேன்னு வருது? செல்ஃபோன் எங்கேன்னு நம்ம பேசுகிறோம்? அங்கே தூரத்தில் இருக்கிற ஹே ராமா ஆகச்ச, ஹே தேவரத்தா ஆகச்ச அப்படின்னு நம்ம இங்கே சப்தம் போட்டோன்னே அவர் காதில் விழுந்து அவர் எப்படி வர்றார்? சப்தம்ன்றது ஆகாசத்தினுடையதான ஒரு தன்மை. சப்த குணகம் ஆகாசம்னு சொல்லுவாள். ஆகாசத்துலேருந்து வாயு, நெக்ஸ்ட் என்ன வச்சு உண்டாச்சு? வாயு. வாயுவில் சப்தம் இருக்கு, காத்தடிக்கிறதுன்றான். அப்புறம் ஸ்பரிசம், அம்மா சில்லுன்னு காத்தடிக்கிறதுராப்பா, இத்தனை நேரம் காற்று இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்றார். அல்லது உஷ்ட காத்தடிக்கிறது, பா உடம்புல தோல்லாம் பொசுங்கி போயிடுதுப்பா, உஷ்டமாக காத்தடிக்கிறதுன்றார். சப்தமும் இருக்குது, ஸ்பரிசமும் இருக்குது. ஆகாசத்தில் ஸ்பரிசம் கிடையாது, சப்தம் மட்டும்தான். தொட்டு பார்க்குறீங்க, என்ன தொட்டால் தெரியறதா? காத்தடிச்சா தெரியறது இல்லையா? சப்த குணகம் ஆகாசம் எடுத்தா. அப்புறம் அடுத்தது அக்னி இருக்குது. அக்னி எரியறது, படபடபடன்னு எரியறது. அப்புறம் அக்னியில் என்ன இருக்குது? ஸ்பரிசம் இருக்கா? இருக்குது. வாயு கண்ணுக்கு தெரியறதா? கண்ணுக்கு தெரியல, ஸ்பரிசம் மட்டும்தான் வாயுவில் இருக்குது. ரூப ரஹித ஸ்பரிசவான் வாயு. ரூப ரஹித ஸ்பர்ஷவான் வாயு. ரூபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது வாயுக்கு. வாயு தெரிகிறது, வாயு தெரியாது. வேற அக்னியில் வரைச்சே ரூபம் இருக்குது, ஸ்பர்ஷம் இருக்குது, சப்தம் இருக்குது. அக்னேராபகா. அடுத்தது அக்னியை டேஸ்ட் பண்ண முடியுமா? நாக்கு நீட்டி பாருங்க, நெருப்பில் என்ன ஆகும்? பொசுங்கி போயிடும். அக்னியில் தான் டேஸ்ட் இருக்குமா? டேஸ்ட் கிடையாது. வாயுவில் டேஸ்ட் உண்டா? டேஸ்ட் கிடையாது. ஆகாசத்தில் டேஸ்ட் உண்டா? டேஸ்ட் கிடையாது. பட் இப்போ ஜலம் இருக்கு, ரசனா, ரசம், அதில் டேஸ்ட் இருக்குது. ஜலத்தில் ஹோன்னு சப்தத்தோடு ஜலம் பெருகிறது, சப்தம் இருக்குது. ஜலத்தில் ஸ்பரிசம் இருக்குது. தேஜஸ் போல ஜலத்தில் ரூபம் இருக்குது. பட் இவற்றின் மூட்டில் இல்லாத குணம் என்ன இருக்குது? ரசம் இருக்குது, டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் இருக்குது. அடுத்தது அத்யவ் பிருத்திவி. ஜலத்திலிருந்து பூமி பிருத்திவி உண்டாருது. பிருத்திவின்றது உண்டாருது. இந்த பிருத்திவியில் ரூபம் இருக்குது, ரசம் இருக்குது, ஸ்பரிசம் இருக்குது இல்லையா? சப்தம் இருக்குது. டங் டொங் பும் பும். அந்த பூமியை குத்தினா சவுண்டு வருதா இல்லையா? சப்தம் இருக்குது இல்லையா? மண்ணில் ஒரு டேஸ்ட் இருக்குது, ரசமும் இருக்குது. கூடவே ஜலத்தில் இல்லாத ஒன்று பிருத்திவியில் இருக்குது. என்னது? கந்தம். கந்தம் இருக்குது, வாசனை இருக்குது. இப்போ கந்தவதி பிருத்திவினா பூமியில் வாசனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு இருக்குமே தவிர்த்து கந்தம் அற்றவையான, வாசனையற்றதான ஆகாசம், வாயு, அக்னி, அப்பு இவற்றை காட்டிலும் பூமி வேறுபட்டது என்று நாம் தெரிந்து கொள்ளலாமே தவிர்த்து அந்த பூமியினுடைய, பிருத்திவியினுடையதான முழுமையான தன்மைகள் என்ன என்பதை அறிந்துவிட முடியுமோ? புரிஞ்சுது அவங்களுக்கு? கடஃப் பட்டோன அப்படின்னாரு. கடமானது பட்டம் இல்லை. பட்டம்னா வஸ்திரம், கடம்னா குடம். குடம் பட்டம் இல்லை, குடமானது வஸ்திரம் இல்லைன்னு சொன்னால்
குடம் வஸ்திரம் இல்லைன்னு தெரிந்து விடுகிறதை தவிர்த்து குடத்தினுடைய எல்லா தன்மைகளும் தெரிந்து விட்டதாகுமா? அல்லது துணியினுடைய எல்லா தன்மைகளும் தெரிந்து விட்டதாகுமா? இது அது காட்டிலும் வேறுபட்டது என்று தெரிந்திருக்கிறோம். தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்று தெரிந்திருக்கிறேன். ஐயா, நான் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆத்மாவுடைய தன்மைகள் அனைத்தும் எனக்கு தெரிந்ததாகுமோ? நல்லா கவனிக்கணும். தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்பதை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நான் ஆத்மாவுடைய அனைத்து தன்மைகளையும் தெரிந்தவனாக முடியுமோ? முடியாதே. ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப ஆத்மாவை பற்றி அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அது குறித்த ஒரு ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். சில சமயத்தில் என்ன சொல்லுவா, உனக்கு எவ்வளோ தெரிஞ்சா போருன்னுவா. உனக்கு எவ்வளோ தெரிஞ்சா போரும், இதை தெரிஞ்சின்றியால் நீ போரும் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ. அந்த மாதிரி பூமி கந்தமுடையது என்று தெரிந்து கொண்டோமேயானால் அந்த பூமியானது ஆகாசம், வாயு, அப்பு இவற்றை காட்டிலும் வேறுபட்டது என்று தெரிந்து கொள்ளலாமே தவிர்த்து அந்த பூமியினுடைய தன்மைகள் அனைத்தும் தெரிந்ததாகிவிடுமோ? எனக்கு பகவத்கீதை தெரியும் ஒருத்தர் பகவத்கீதையுடைய ஸ்லோகங்களை நல்லா நொற்று பண்ணி வச்சிருக்கார். பகவத்கீதையுடைய ஸ்லோகங்களை நொற்று பண்ணதுனாலேயே அவருக்கு பகவத்கீதையுடைய உள்ளர்த்தம் புரிந்து விடுமோ? ஆகையால் தான் பரமாத்மா என்ன சொல்றான், இப்ப கீழே அற்புதமான குணங்களை காண்பித்தான், அதற்கு மேலே கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை இந்த 13வது அத்தியாயத்தில் உபதேசம் செய்கிறான். ஐயா, ஆத்மாவை நீ நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யத் ஞாத்வா அமிர்தமஷ்டுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத் தன்னாசத் உச்சதே. திருப்பி பிரித்து சொல்லச்சே அழகாக சொல்கிறேன். அதை எது ஞாத்வா, எதை அறிந்து, அமிர்தமஷ்டுதே மோட்சம் அடைவானோ. ஐயா, மோட்சம்னா இந்த இடத்துல ஆத்ம ஞானம்னு புரிஞ்சுக்கணும். டக்குனு உடனே பரமபதம் மோட்சம் பரமாத்மான்னு யோசிக்கக்கூடாது. 13வது அத்தியாயத்தில் நாம் என்ன கான்டெக்ஸ்டில் இருக்கோம்னு புரிஞ்சுக்கோங்க. எது ஞாத்வா அமிர்தமஷ்டுதே, எதை அறிந்து மோட்சம் பெறுவானோ. எது ஞேயம், எது அமானித்தம் முதலானவற்றால் அறியப்படுமோ. அமானித்தம், அரம்பித்தம், அந்த அந்த குணங்களை நீங்கள் மறக்கவே கூடாது. லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர்டான லைஃப் நமக்கு கிடச்சிருக்குன்னு நினச்சோன்னா இந்த குணங்களை நாம் யோசிக்கணும். ஐயோ, இத்தனை நாள் நமக்கு இது தெரியாமல் போயிடுத்தே, இந்த மெச்சூரிட்டி நமக்கு வரலையே, நாம் நம்மளை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் ஆழ்வார். எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படாத வரையிலும் நான் பிறந்ததாக கன்சிடரே கிடையாது. ஒரு ஆச்சாரியன்னு அர்த்தம், யாருடைய உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்புமுனைகளை ஏற்படுத்துகிறதோ நல்ல விதத்தில், அவருடைய சம்பந்தம் தான் நமக்கு பிரதானம். அன்று நான் பிறந்திலேன், அது வரையிலும் எனக்கு பிறந்ததே கிடையாது. பிறந்த பின் மறந்திலேன், அந்த சம்பந்தம் எனக்கு ஏற்பட்ட பிறகு என் வாழ்க்கையில் படிப்படியாக எத்தனை சம்பவங்கள் ஏற்படுகின்றன, அந்த சம்பவங்களை எல்லாம் நான் எப்படி எதிர்கொள்கிறேன், அப்படி எதிர்கொள்ளும் பொழுது அதற்கு எனக்கு ஆச்சாரியன் எவ்விதமாக வழிகாட்டுகிறார் என்று நினைக்கிறோம் அல்லவா. அதான் அமானித்தும் அரம்பித்தும் அஹிம்சா க்ஷாந்திஹி ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் என்று கீழே அந்த குணங்கள் காண்பிக்கப்பட்டன. அந்த குணங்கள் நன்கு வெளிப்படுத்தப்பட்டன. எத் ஞேயம், எத்து ஞேயம். இப்போ நான் தெரிஞ்சுட்டுருக்கேன், ஐ கேன் ரியலைஸ் மை செல்ஃப். இப்போ நேற்றைய உபன்யாசத்தில் என்ன பார்த்தோம், எவ்வளவு இரிட்டேஷன், என்ன மாதிரி ஒரு கோபம் வரணும், எவ்வளவு ஆங்காரம் வரணும், டக்குன்னு கோபம் வரணும், தூக்கி அடிக்கணும். யாரு? தேசிகன். எங்க? தன் வீட்டு வாசலில் செருப்பை கட்டி தொங்க விட்டவனை பார்த்து என்ன கற்றுக்கத்தனம். ஆனால் கூலாக தேசிகன் வயந்து ஹரிதாசா நாம் பாதரக்ஷா வலம்பகாக, நாங்கள்லாம் பாகவதோத்தமர்களுடைய பாதுகைகளை சுமந்து திரிபவர்கள் அட்டகாசமாக அதை கூலாக எடுத்துன்னு போயிட்டார். நான் மிஸ்டர் கூல். பட் அதெல்லாம் இருந்தால் போருமானார். ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுமே. ஆத்மானது என்ன, அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. தத் பிரவக்ஷ்யாமி. இப்போ அமானித்தம் முதலானவைகள் உனக்கு கை வந்தது என்றால் எது உனக்கு வரும்? ஆத்மா வரும். அந்த ஆத்மா என்ன, எப்படிப்பட்டது, என்ன தன்மை அது, அதை உனக்கு சொல்கிறேன் நான். அர்ஜுனா கேளு. 5 ஸ்லோகத்தினால ஆத்ம குணங்களை சொன்னான், இப்போ 6 ஸ்லோகங்களால் ஆத்மாவை சொல்கிறான். சில அத்தியாயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் சுவாமி. பகவத்கீதையில் சில அத்தியாயங்கள்லாம் நம்ம லைஃப் டைமில் மறுபடி நாம் அதை ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் இந்த 13வது அத்தியாயம்ன்றது க்ஷேத்திரஜ்ய விபாகம்ன்றது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு நமக்கு நிறைய யூட்டிலைஸ் பண்ணக்கூடியது, நமக்கு நிறைய யூஸ் ஆகக்கூடியது. சட்டுன்னு ஆஃபீஸில் கோவம் வருது, ஆம்டியா பொண்டாட்டியை பார்த்தா கோவம் வருது, ஆத்துக்காரை பார்த்தா கோவம் வருது, பசங்களை பார்த்தா கோவம் வருதுன்னு நம்ம யோசிக்கணும். இதில் நம்ம அமானித்துவம் இருக்கோம், அரம்பித்துவம் இருக்கோமா, அஹிம்சாவில் இருக்குமா, க்ஷாந்தியில் இருக்குமா, ஆர்ஜவத்தில் இருக்குமான்னு யோசிக்கணும். கஷ்டம்தான், யோசிக்க முடியாது தான். திருப்பி உபன்யாசம் பண்ணுறது தான் ஈஸி, ஆனால் அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரது கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் என்ன, பெருமாள் அனுகிரகம் பண்ணணும், ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணணும். தத் அந்த ஆத்ம வஸ்துவானது பிரம்ம. இந்த இடத்துல பிரம்ம சப்தம் மிகப்பெரியதுன்னு அர்த்தம், அறிவால் மிகப்பெரியது. கீழே பிரம்ம சப்தத்தினால ஜீவன் குறிக்கப்பட்டாலும் இல்லையோ, பிரம்மனா எல்லா இடத்துலையும், அதாவது ஒரு கான்டெக்ஸ்டில் ஒன்று சொன்னோம்னா எல்லாத்துலேயும் அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் தப்பு. சிஷ்யன்றவன் என்ன பண்ணணும்னா ஆச்சாரியன் உபதேசம் பண்ணச்சே எந்த கான்டெக்ஸ்டில் என்ன ஆச்சாரியன் சொன்னார்னு புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றார் போலே தான் ரியாக்ட் பண்ணணும். ஒரே விஷயத்தை எல்லா கான்டெக்ஸ்ட்லையும் கொண்டு வந்து பிசைஞ்சுட்டு மண்டையை போட்டு குழப்பிண்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவன் முழிக்கக்கூடாது. பிரம்ம சப்தத்திற்கு பல சந்தர்ப்பங்களில் பல அர்த்தம் உண்டு. இப்போ ஹரிஹின்னு ஒரு சப்தம் இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். ஹரிஹீனா மகாவிஷ்ணுவுக்கு பேர், ஹரிஹீனா இந்திரனுக்கு பேர், ஹரிஹீனா தவளைக்கு பேர், ஹரிஹீனா சிங்கத்துக்கு பேர், ஹரிஹீனா குரங்குக்கு பேர். புரிஞ்சுதா? ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அசோகவனத்தில் சீதாதேவி அரை தூக்கத்தில் இருந்தா. அரை தூக்கம்னா அர்த்தம் பின்மாலை பொழுது, அது கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கிற டைம். அது சீதாதேவி கொஞ்சம் சோகத்தில் சூசைட் பண்ணிக்க போன அவருடைய அட்டம்ப்டை பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ மேலே அந்த மரக்களில் ஆஞ்சநேய சுவாமி உட்காந்துருந்தார், ரைட்டா? அவர் அப்புறம் சீதையை ஆஸ்வாசம் பண்ணினார், எல்லாம் முடிஞ்சுது. தான் போய் அசோகவனத்தை அழிக்க ஆரம்பித்தார். இப்போ ராட்சசிகள்லாம் தூக்கத்துலேருந்து எழுந்தாலாம், அது வெறும் தூங்கியிருந்தா வரலாம், அரை தூக்கத்தில் இருந்தா. ராவணன் வந்துட்டு போனோடனே மறுபடியும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணான். அப்படி கண்டினியூ பண்ணினோடனே என்ன ஆச்சுன்னா, அசோகவனம் எங்கும் ஹரி 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 என்னும் சப்தம் எதிரொலித்தது என்று வியாக்கியானம் பண்ணார் நம்பிள்ளை ஈட்டில். அசோகவனம் முழுக்க ஹரி ஹரின்றதான சப்தம் எதிரொலித்ததுன்னா என்ன அர்த்தம்? கார்த்தால தூங்கி எழுந்துக்கச்சே ஹரிநாம சங்கீர்த்தனத்தோடு எழுந்துக்கணும். ஹரினா மகாவிஷ்ணு, கஜேந்திராழ்வான பகவான் ரட்சித்தாரோ இல்லையோ, கதை தெரியல உங்களுக்கு? கார்த்தால எழுந்துக்கச்சே கஜேந்திர மோட்சத்தை நினைத்து எழுந்திருக்க வேண்டும். அப்பொழுது பகவான் ஓடி வந்து யானையை காப்பாற்றினானே, அந்த அவதாரத்தில் அவனுக்கு ஹரி என்பது திருநாமம். தி பகவான் கேம் வித் ஹரி பை த நேம் ஆஃப் ஹரி. என்ன அர்த்தம்? வேகமாக ஓடி வந்தான். ஹரி என்னும் திருநாமத்தில் ஹரி, HURRY, த ஹரி HARI கேம் வித் HURRY, வேகமாக வந்தான். அசோகவனத்தில் காலங்காலத்தில் ஹரி 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 என்று எதிரொலித்தது சப்தம்னா, ராட்சசிகள் தான் தூங்கி எழுந்துக்கச்சே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி எழுந்துக்கல, குரங்கு குரங்கு குரங்குன்னு கத்தினே எழுந்துட்டான். இப்போ ஹரின்றது ஒரே சப்தம் சம்ஸ்கிருதத்தில், மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் உண்டு, குரங்குன்னு அர்த்தம் உண்டு. கரெக்டா? என்ன? அகம் அகம் ஹரிம் நமஸ்கிருத்வா ஆகச்சாமி, நான் ஹரியை சேவித்து விட்டு வருகிறேன் அப்படின்னா, தப்படக்காவை சேவிச்சுட்டு வந்தியா, குரங்கை சேவிச்சுட்டு வந்தியான்னு யாரான கேட்பாடா? ஓஹோ, இவன் மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு போய் சேவிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த பரமார்த்த குருவும் சீடர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. முட்டாள்தனமாக எல்லாத்துக்கும் ஒரே கான்டெக்ஸ்ட்டை ஒரே மாதிரி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அந்தந்த இடத்துல என்னென்ன சொல்கிறான்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேற்கொண்டு நம்முடைய சூக்ஷ்மத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதனால் இங்கே பிரம்மசப்தம்ன்றது என்ன அர்த்தம்? பிரம்மன அறிவால் மிகப்பெரியது எது? இந்த ஆத்மவஸ்து. ஆத்மாவுடைய ஞானம்ன்றது ரொம்ப பெருசு, வேறு வழி இல்லை. தர்மபூத ஞானம் இப்போ ஷ்ரிங்கடு, சுருங்கி இருக்கு. அப்போ பிரம்ம அறிவால் மிகப்பெரியது, அனாதி, அனாதின்னு அர்த்தம் ஆதியற்றது. மத் பரம், ரொம்ப முக்கியமான விஷயம், பரமாத்மாவை சுவாமியாக கொண்டது. ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோஹி பரமாத்மனஹா, ஜடபரதருடைய உபதேசம் ரகுகணனுக்கு. இந்த ஜீவாத்மா ஞானானந்த ஸ்வரூபன், ஆனால் அதே சமயம் அவன் பரமாத்மாவிற்கு தாசபூதன். சேஷோஹி பரமாத்மனஹா, புரியுதா? பரமாத்மாவை சுவாமியாக கொண்டது. ந சத் ந அசத் உச்சதே, அதற்கு காரியாவஸ்தையும் கிடையாது, காரணாவஸ்தையும் கிடையாது. என்ன சுவாமி பெரிய அவஸ்தையாக இருக்குது, ஏதோ போனால் போட்டோன்னு கேட்கலான்னு பார்த்தா ஒன்றுமே புரியலையேன்னு. புரியும், காரியாவஸ்தையும் கிடையாது, காரணாவஸ்தையும் கிடையாது. என்னென்னா, இது ஆதி கிடையாது, இது எனக்கு சேஷபூதமானது, இது அறிவினால் மிகப்பெரியது. இதை சத் என்றோ அசத் என்றோ, இருக்குன்றதோ இல்லை என்றோ சொல்ல முடியாது. இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா இங்கே பார், அறிபவன் ஆத்மா. என்ன அர்த்தம்? இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரபித்யபிதீயதே ஏதத்யோ வேத்திதம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ தத்விதா. இதான் முதல் ஸ்லோகம்.
13வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் இதானே, க்ஷேத்ரஜ்ஞன். க்ஷேத்ரஜ்ஞன் சம்ஸ்கிருதத்தில் பார்க்கணும், இங்கிலீஷில் GNA போட்டு காயிங் அப்படின்னு முடிக்கக்கூடாது. அறிபவன் ஆத்மா. அவன் அறிவற்றதான தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன். ஆனால் அறிவற்றதான தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் தெரியுமே தவிர்த்து பரிசுத்தமான அந்த ஆத்மாவின் பெருமை தெரியாது. இதெல்லாம் நம்முடைய வார்த்தை தெரியுமா இல்லையா? பரிசுத்தமான ஆத்மா, பரிசுத்த ஜீவன், இதெல்லாம் நம்முடைய வார்த்தை. நமக்கு இதை யூஸ் பண்ணவே தெரியல. மற்றவர்கள் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணி இதை மக்களை அட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பரிசுத்தமான ஆத்மாவின் தன்மைகள் யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த தன்மை தெரிந்தால்தான் அதில் ஈடுபட முடியும். சுவாமி, ஒன்றினுடைய பெருமை தெரிந்தால்தான், மகிமை தெரிந்தால்தான் நாம் அதை விரும்புவோம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, என்னிடத்தில் காலக்ஷேபம் செய்யக்கூடிய சிஷ்யர்களுக்கு, அவர்கள் கடினமான உழைப்பாளிகள், மிக கடினமாக நான் சொல்லும் காரியங்களை செய்யக்கூடியவர்கள். ஆனால் நான் அதை விரும்ப மாட்டேன். ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது வேறு, ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வேறு. கடினமாக வேலையை செய்வதை காட்டிலும் ஸ்மார்ட், ரொம்ப அழகாக அந்த வேலையை லலிதமாக பூர்த்தி பண்ணுற கற்றுக்கணும். அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது இருக்கணும். கடினமாக செய்து கொண்டே இருந்தோம் ஏன்னா அதனுடைய பலன் நமக்கு எப்பொழுது ஏற்படும் என்று தெரியாது. அதே சமயத்தில் மாற்றி யோசின்றதாக ஸ்மார்ட் ஒர்க் நாம் பண்ணணும். அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆத்ம குணங்கள் தான். ஏன்பா ஆத்மா முதல்ல தெரிஞ்சால் தானே ஆத்ம குணங்களுக்கு போக முடியும். முதல்ல ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ. அந்த ஒர்க்கை நாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்ன ரூட்டு, நம்ம என்ன வழியில் போகணுன்றதை புரிஞ்சுக்கணும். அதை பற்றினதான ஒரு அறிவை சம்பாதிக்கணும். சாதாரணமாக இருக்கும்பொழுது அந்த அறிவை சம்பாதிச்சுட்டோம்னா அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த அறிவு நமக்கு கை கொடுக்கும். நம்ம வேலையை செய்யும் பொழுது அந்த அறிவை பெற்று அதன் பிறகு அந்த காரியத்தை செய்யணும்னா அறிவையும் பெற முடியாது, வேலையும் நடக்காது. இதுதான் பிரச்சனை. கிருஷ்ணன் அழகாக நம்மளை கொண்டு வராம பாருங்க, அழகாக மோல்டு பண்ணுறாம பாருங்க கிருஷ்ணன் நம்மளை. முதல்ல நீ அந்த ஆத்மாவுடைய பெருமையை தெரிஞ்சுக்கோப்பா, ஆத்மாவுடைய அற்புதமான வைபவத்தை நீ தெரிந்து கொள் அப்படின்ட்டார். இப்போ பூமியில் எத்தனையோ விதமான கலர்கள் இருக்குது. ஆனால் அந்த கலரை பார்க்குறோம். இப்போ அயர்ன் ராடு ஒன்று இருக்குது, அது பூமி சம்மந்தப்பட்டது, பிருத்திவியினுடைய சம்மந்தப்பட்டது அயர்ன் ராடு, கரெக்டு. ஆனால் இந்த அயனுக்கு, இந்த ராடுக்கு அக்னியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா இப்போ நாம் பார்க்குற கலர் சேஞ்ச் ஆகும்ன்றதாக நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட மொத்த ஆராய்ச்சியும் பண்ணணும். அந்த ஞானம் இருந்தால்தான் ஞானம் முழுமை பெறும். ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி, ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி. ஞேயம்னு அர்த்தம் அறிய வேண்டிய ஆத்மா. ஒரு புஸ்தகமே படிக்கிறோம், அந்த புஸ்தகத்தில் எதை படிக்க வேண்டும் என்பது தெரியாமல் புஸ்தகத்தை பிரம்மாண்டமாக வச்சு இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை நான் என்ன படிக்கிறதுன்னு நினச்சோன்னா படிக்க முடியாது. அந்த புஸ்தகத்தை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுட்டோன்னா ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்டுதே. அர்ஜுனா, நான் சொல்கிறேன் கேளு, அமானித்துவம் முதலான குணங்களினாலே அறியப்படும் ஜீவன், ஜீவாத்மஸ்வரூபம், அந்த ஜீவாத்மஸ்வரூபத்தை ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி, பக்ஷ்யாமி பிரவக்ஷாமி, இன்னும் எலாபரேட்டாக சொல்கிறேன், உனக்கு நல்ல கிளாரிட்டியோடு சொல்கிறேன். யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்டுதே. அமிர்தம்னு அர்த்தம் தெரியுமா? இந்த இடத்துல ஜன்ம ஜரா மரணாதி துக்கங்கள் இல்லாதது ஆத்மா. ஜன்ம ஜராமரணாதி துக்காதிகள் இல்லாதது எது? ஆத்மா. இப்போ பிராகிருதமான தர்மம் எது? ஜன்மா, தேகம் உண்டாருது, அப்புறம் ஜரா கிழத்தனம் உண்டாருது, அப்புறம் மரணம் உண்டாருது. இதெல்லாம் தேகத்தில் பார்க்குறோம். ஒருத்தன் பிறக்கிறான், தேவதத்தோ நாம ஜாயத்தே, தேவதத்தன்றவன் ஒருத்தன் பிறக்கிறான், தேவதத்தன் ஒருத்தன் பிறந்தான், தேவதத்தனும் வளர்ந்தான், தேவதத்தவனுக்கு கை போச்சு, தேவதத்தனுக்கு கால் போச்சு, தேவதத்தனுக்கு கழுட்டு திறமை வந்துடுது, தேவதத்தை செத்து போயிட்டான். அப்படின்னா அந்த தேவதத்தனுடையதான பாடி தான் அது.
தேவதத்தனுடைய ஆத்மா இல்லை. அது கூட தேவதத்தன்றதான பேருடையது இல்லை. அந்த ஆத்மா இந்த தேவதத்த சரீரத்தில் பிறந்ததுனால அவனுக்கு தேவதத்தன்னு பேர் வச்சிருக்கமே தவிர்த்து போன தடவை பெருச்சாலியாக பிறந்தானா பூனையாக பிறந்தானா யாருக்கு தெரியும்? அது அமிர்தம். பிராகிருதமான இந்த பிரச்சனைகள் எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. அடுத்தது அனாதி, அதுக்கு பிறப்பு கிடையாது. இதெல்லாம் 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கான். ந ஜாயத்தே மரியத்தேன்னு சொல்லியிருக்கான். இப்போ 13வது அத்தியாயத்தில் 18வது அத்தியாயம் என்ன பண்ணுறது? கீழே சொன்ன விஷயத்தை சம்மரைஸ் பண்ணுறது. எப்பொழுதுமே ஒரு தடவை சொல்லிட்டா போகிறது மனசில் பதியாதோ இல்லையோ, சம்மரைஸ் பண்ணினால்தானே புரியும். அனாதி ந ஜாயத்தே மரியத்தே வா விபஸ்சித்து என்று கட்டோபனிஷத்தினுடைய அர்த்தம் இங்கே காண்பிக்கப்படுகிறது. அப்புறம் மத்பரம் என்றால் எனக்கு சேஷமாயே இருப்பது. அதை புரிஞ்சுக்கணும். சேஷோஹி பரமாத்மனஹா. நாமெல்லாம் அதாவது தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டது என்னும் ஞானம் கூட நமக்கு சித்தித்து விடும். ஆனால் நாம் பரமாத்மாவிற்கு சேஷமான வஸ்து, நாம் பரமாத்மாவிற்கு சேஷபூதர்கள் என்னும் ஞானம் உண்டாகுவது கடினம். இதஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ. இதெல்லாம் கீதா வச்சனம்தான். ஏ அர்ஜுனா, இதை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்மாவை அறிந்து கொள். வித்தி மே பராம், அந்த ஆத்மானது எனக்கு சேஷபூதமானது, என்னிடமிருந்து அதை தெரிந்து கொள். உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்றாலும் ஆண்டாள். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. கீதா வாக்கியம் பகவதி கீதையில் சொல்லப்படுகிறது. பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சுவாமி தாசபாவம், அந்த பாவத்தை உபதேசம் பண்ணுற ஆண்டாள், எடுத்து காண்பிக்கிறார். எம்பெருமானே, உனக்கு எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த விசேஷம் இதுதான் அப்படின்னு அர்த்தம். ய ஆத்மனி திஷ்டன்னு யஸ்ய ஆத்மா சரீரம், இதான் அந்தர்யாமி வாக்கியம்னு பேர் இதுக்கு. பரமாத்மா உள்ளுக்குள்ளே இருக்கான், அந்தர்யாமியாக இருக்கான், ஒன்றும் பண்ண முடியாது, அவனை தாண்டி போக முடியாது. அவன்கிட்ட அவனுடைய கேமரா கண்ணிலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. பரமாத்மா யார்? ஜீவாத்மாவிற்கு அதிபன். ச காரணம் கரணாதிபாதிபா வாக்கியம் இது. ச காரணம் கரணாதிபாதிபா. கரணங்கள்லாம் இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு நியந்தா ஜீவன், ஜீவனுக்கு நியந்தா பரமாத்மா. கரணாதிபா ஜீவாத்மா, தஸ்ய அதிபா, அந்த ஜீவனுக்கு அதிபன் யாரு? பகவான். அடுத்தது பிரம்ம. பிரம்ம அப்படின்னு அர்த்தம் ஞானத்தால் பெரியவன். இவன் சொரூபம் அணுவாயிருந்தால் கூட இவனுடைய ஞானம் விபுவானது. தர்மபூத ஞானத்துடைய வியாப்தி. சௌபரி முதலான மகான்கள் மகரிஷிகளுடைய கதைகளை பார்த்திருக்கோம் இல்லையோ? அவைகள் எங்கும் பரவி யாவற்றிலும் வியாபித்து இருக்கக்கூடியது. கர்மத்தினாலே பத்த தசையில் ஜீவாத்மாவுடைய ஞானம் சுருங்கி இருந்தாலும் முக்த தசையில் இவனுடைய ஞானம் சுவாபாவிகமானதொரு விகாசத்தை அடைகிறது. சச்சானந்தியாய கல்பதே என்று உபனிஷத் வாக்கியம் ஞானத்தினுடைய விகாசம், ஞானத்துடைய மலர்ச்சியைத்தான் காண்பிக்கிறது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அறிவின் மூலமாக அவன் பரவி இருக்கிறான். எங்கும் எதிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அவன் அறிவின் மூலமாக பரவி இருக்கிறான். ஆத்மஸ்வரூபம் நிரவயவமானது, விகாரமற்றது என்பதினாலே அந்த ஆத்மாவிற்கு சுருக்கமோ மலர்ச்சியோ கிடையாது. வேறாஸ் அவனுடைய ஞானத்திற்கு சுருக்க மலர்ச்சி உண்டு. ஆத்மா சுருங்காது, ஆத்மா மலராது. ஆத்மாவுடைய ஞானம் சுருங்கும், மலரும். இப்படி இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உபதேசிக்கப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் இன்னும் சில விசேஷார்த்தங்கள் இருக்கு. சுவாமி சங்கர பகவத்பாதருடைய வியாக்கியானத்திற்கும் ஸ்ரீபாஷ்யக்காருடைய வியாக்கியானத்திலும் ஒரு சிறு வித்தியாசமும் இங்கே காண்பிக்கப்படுகிறது. இதையெல்லாம் நாம் நாளைய உபன்யாசத்தில் விஸ்தாரமாக பார்க்கலாம். ஞேயம் யத்தத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்டுதே அநாதிமத் பரம் பிரம்ம நசத் தன்னாசதுச்சதே.
ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि ஞாத்வாமிருதமஷ்ணுதே यज्ञात्वामृतमश्नुते அநாதிமத்பரம் பிரம்ம अनादिमत्परं ब्रह्म ந சத்தன்னாசதுச்யதே. न सत्तन्नासदुच्यते. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्मण सत्तन्नासदुच्यते. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा श्याम श्याम सुंदर मुख चंदा नटवर नागर नंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा
ಬ್ರಹ್ಮರೂಪ ಧರಂತ ಕಾಳಿಂದಿ காளிந்தி
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविन्द हरि गोविन्द।